நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 பஞ்சராம கஷேத்திரங்கள் நம்ம பார்க்குறோம். பஞ்சராம கஷேத்திரம் என்றால் என்ன? தாரகாசுரன் என்று மிகப்பெரிய கொடிய அரக்கன் கடும் தவம் புரிந்து சிவனிடமிருந்து சாகாவரத்தை பெறுகிறார். சாகாவரத்தை பெற்றவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் இந்திரர் முதற்கொண்டு எல்லாத்தையும் வதம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு, இம்சை பண்ண ஆரம்பிச்சிடறாரு, எல்லாத்தையும் போருக்கு அழைக்கிறாரு. பார்வதி தேவி மேலும் ஆசைப்படுறாரு. ஏன்னா சிவனுக்கு அழிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை. ஏன்னா வரம் கொடுத்தவர் அவர் தான். அப்போ அதனால் கலக்கமுற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முருகன்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ முருகன் போய் அவர்கிட்ட கடும் யுத்தம் புரிகிறாரு, கடுமையான யுத்தம் புரிகிறாரு. தன்னோட சக்தியை வச்சு எல்லாம் பண்ணுறாரு. அது கழுத்தில் ஸ்படிகலிங்கம் போட்டிருக்காரு. ஸ்படிகலிங்கத்துக்கு உள்ளவுதான் உயிர் இருக்குது. அப்போ அந்த உயிர் பிரியன்னா அங்கே தான் வேலை வச்சு அவர் அடிக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அவர் வேலை அடிக்கிறாரு, அது உடையுது, ஸ்படிகலிங்கம் உடையுது, ஆனால் திரும்ப ஒட்டிக்குது. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, இதை உடஞ்ச இடங்கள் 5 இடங்களில் விழுந்துடும், 5 இடத்த இங்கே பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதில் பிரதிஷ்டை பண்ண இந்திரன் பிரதிஷ்டை பண்ண இடம் தான் இந்த அமராவதி அமர்லிங்கேஸ்வரர். அப்புறம் குமார் ராமா, திராட்சராமா, சீராராமா, சோமராமா, குமார் ராமா, இந்த மாதிரி இடங்கள் ஒவ்வொரு இடங்கள் இருக்குது பஞ்சராம கஷேத்திரங்களில். இது சூரியன், அடுத்து சந்திரன், விஷ்ணு, முருகன் எல்லாம் பிரதிஷ்டை ஒவ்வொரு இடத்துல பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த கோயில் தலங்களை பற்றி நான் அடுத்த பதிவுகள் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான கோயில். நன்றி, வணக்கம்.